தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம். கொட்டாயம் முழுங்க ஆரம்பிச்சிட்டா. ஆதித்தன் அருளை போற்றி அன்புடன் யாஜலந்தண்ணில் சீருடன் யாஸ்தாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாட பார்தனில் உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக கரியால் உமையால் மைந்தன் கணபதி காப்புதாமே. மெய்யினால் தவந்தில் நின்ற அரகன் விரலால் தூண்ட வரவாங்க செய்யும் சிவனார் தனை விரட்ட தையல் வடிவம் பெண் வேடங்கொண்டு சத்தியம் தவறியம் அறித்த அரிகரன் ஐயனார் கதையை பாட ஆணை முகத்தோனே முன் வருவார். பின்னாடி பத்தியலாமா செட்டுக்காரனாச்சு நல்ல வித்தியாசமா தான் போட்டிருக்காரு. என்னய்யா சொடல ஆட வெட்ட ஆமா தலை துண்டால போய் விழுது. துண்டா ரத்தத்தை பாரு எப்படி அடிக்கணும். இப்பதான் பாக்க. ஆனால் ஆமா வானவதே அவர்கள் வந்து மகிழ்ந்திடம் அங்கை உமையவள் அருகில் அமர தானாகிய பொண்ணு வள்ளி கைலாசதே அங்கதார்க்கே ஜீவமானும் கொழுவீரந்தானாகிய பொண்ணு வள்ளி கைலாசதே அங்கதார்க்க ஜீவமானும் கொழுவீரந்தா ஆதிவள்ளி கைலேங்கிரி மாமலையிலே ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் 14 புவனங்களையும் படைத்து எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவசந்து உசுப்பிராணிகளையும் படைத்து ஆதிவள்ளி கைலேங்கிரி மாமலையிலே மேலும் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் யாரையா சதிர்முக வேணான தேவர்களும் சங்கீர்தம் கற்ற சகலகளை கற்ற மன்னர்களும் அவர் தாரணிகைக்குள் அநேகமூர்த்த கௌரிமார்களும் சூழ அவர்கள் சூழ 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் 48,000 அசுரர் சூழ ஜீவமானும் கொழுவீரந்தானாகிய பொண்ணு வள்ளி கைலாசதே சிவனாரோ கொழுவீரந்தா
முளைத்த பொன்னுவள்ளி கைலேங்கிரி பருவதத்தில் கைலேங்கிரி பருவதத்திலே அப்படி கொலுவிருக்கும் போது 30 முனிவர்களும் தேவர்களும் 48,000 கோடி அசுரர்களும் ஒருவர் காதுக்குள்ளே ஒருவர் ரகசியம் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? தேவ ரகசியம் பேசுகிறார்கள். என்ன என்றைக்கு ஒரு தாயுடைய வயிற்றில் 45 நாள் கருவாக சனித்தோமோ அன்றையில இருந்து 5 வயசானாலும் சரி 60 வயதானாலும் சரி 100 வயசானாலும் சரி 120 வயதானாலும் சரி பிறப்புன்னு ஒண்ணு உண்டுன்னா இறப்பு என்பது நிச்சயம். ஒரு நாளைக்கு நிச்சயம் உண்டு. ஆக்கம் என்பது உண்டானால் அழிவு என்பது ஒரு நாளைக்கு உண்டு. அழிவு என்பது நிச்சயம் தானே. உண்டு. ஆனா அப்ப பார்த்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் இந்த உலகத்துல நரை என்பதும் இல்லாமல் திரை என்பதும் இல்லாமல் நோய் நொடி என்பதும் இல்லாமல் என்றைக்கும் 16 வயது மார்கண்டேயனாக வாழ வேண்டும். அது என்னம்மா? என்னையா நரைனா என்ன? நரை அப்படின்னு சொன்னா அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கரெக்டா 40-45 வயசுக்கு மேல தலைமுடி நரைக்கும். 40-45க்கு மேல. ஆமா, அதெல்லாம் அந்த காலம். அதுதான் நரை. இப்ப பாரு, இப்ப என்னையா எனக்குலாம் வயசு 18 தான் ஆகுது. அப்படியா? ஆமா. என்ன செய்ய 18? நான் 12 படிக்க பையனோன்னு நினைச்சேன். அதானே, அது கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது. அது அப்படித்தான் தெரியுது, ஊர் சாப்பாடு. ஆனா எனக்கு தலை ஃபுல்லா நரைச்சிட்டு. அது இரும்பு சத்து குறைபாடு. அந்த காலத்துல 40 வயசுக்கு மேல குட்டி நரை குடியை கெடுக்கும். ஆமா. இப்ப 50 வயசுக்கு மேல நரைச்சாலும் வாங்கி டை அடிச்சுக்கிட்டு அலையுறாங்க. 60 வயசுக்கு மேல ஆனாலும் நரமுடி வெளியே தெரிய மாட்டேங்குது. டை அடிக்க தான் கண்ணு சீக்கிரம் தெரியாம போகுது. அதான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்ப டை அடிக்க இறங்கியாச்சு இல்ல. ஆமா. ஆகையினால் நரை என்பதும் இல்லாமல் திரை என்பதும் இல்லாமல் திரைனா என்னம்மா? திரை அப்படின்னு சொன்னா முக சுருக்கு. ஆமா, அந்த சுருக்கு என்பது இல்லாமல் நரை என்பதும் இல்லாமல் திரை என்பதும் இல்லாமல் நோய் நொடி என்பதும் இல்லாமல் என்றைக்கும் சாகாம வாழ வேண்டும். சாகாமல் சும்மா ஜம்முன்னு 16 வயசு பொண்ணு மாதிரி வாழணும். சாகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சாகாம இருக்கணும்னா நேர சங்கரங்கோயில் போகணும். சரி, அங்க ஒரு டானிக் இருக்கு. அது என்ன சங்கரங்கோயில் டானிக்? சங்கரங்கோயில் டானிக்கை வாங்கி அடிச்சாதான் சாகாம இருக்கலாம். ஏமா? ஆமா. சேர்மாதேவில எல்லாம் கிடைக்காதா? அது கிடைக்காது. சங்கரங்கோயில் டானிக் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சேர்மாதேவில நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு கிடைக்கும். எனக்கு தெரியாது. நாளைக்கு மத்தியானம். ஆமா, மதிய கூட முடிச்சிட்டு போக தருவாங்க. 12 மணிக்கா? ஆமா, 12 மணிக்கு. அது என்ன டானிக்கையா? அதெல்லாம் சும்மா நடிக்காதமா, பாட்டை முடிச்சிட்டு வாங்கி அடிக்க தானே செய்த. யாரு? நானா? ஆமா. எனக்கு குடும்பத்து பொம்பளை பார்த்து பேசுற பேச்சாயா இது? சொடல கோயிலுக்கு போக விட மாட்டா. செவ்வாய்க்கிழமை சாம கூட முடிஞ்சிட்டுனா எப்படா சாமி காலுக்குள்ள இருக்கதை வாங்கி தருவாங்கன்னு நினைப்பா. சண்டால பாவி, அவருக்கு தெரியும் நீ மைக்ல கேவலப்படுத்துதான் பாரு. ஆனால் ஆமா, சங்கரங்கோயில் டானிக்கு அடிச்சா செத்து போவோம். சாகாமல் இருக்க வேண்டுமானால் தேவா அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேவர்களும் அசுரர்களும் தேவா அமிர்தம் கடைய வேண்டும் என்று அவர் எங்கம்மா வருகிறார்கள்? எங்கையா வருகிறார்கள்? அவர் ஆதிவள்ளி கைலை வீண்டு அசுரர்களும் தேவர்களும் ஓண்டோம் நல்ல பெருநடையா ஓடி வாரார் திருப்பார்காடல். அவர் திருப்பார்காடல் தேடி எல்லோ அந்த தேவர்களும் அசுரர்களும் அவர் அலைகடலும் தண்ணில் வந்து அந்த அசுரர்களும் தேவர்களும் தேவாமிர்தம் அது கடைவதற்கு தேவர்களும் அசுரர்களும் கடைவதற்கு ஆதிவள்ளி கைலாசம் விட்டு எங்கு வருகிறார்கள்? திருப்பார் கடலிலே வந்து திருப்பார் கடலை ஒரு தாளியாக்கி மகேந்திரகிரி பர்வதத்தை ஒரு மத்தாக்கி வாசுகி என்று சொல்லப்பட்ட ஆமா 1000 தலை கொண்ட ஆதி சேடனை வட கயிறாக பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி தேவர்களும் அசுரர்களும்
அவர் என்ன செய்கிறார்கள்? என்ன செய்கிறார்கள்? தேவர்கள் தலைப்பக்கமாகவும் அசுரர்கள் வால்பக்கமாகவும் நின்று கொண்டு ரெண்டு பேரும் அமிர்தம் கடைதாங்க. உனக்கு எனக்கு உனக்கு எனக்குன்னு அமிர்தம் கடைதாங்க. அப்படி அமிர்தம் கடைதாங்கன்னா ஆமா பாம்பை தலைய பிடிக்க உங்களுக்கு கஷ்டமா, வாழை பிடிக்க உங்களுக்கு கஷ்டமா? பாம்புன்னு எடுத்துக்கிட்டா தலை பக்கம் தான் விஷம் இருக்கு. அப்படியா? அப்ப தலைய பிடிக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், ஆபத்து. அப்படி இல்லம்மா, வேற எப்படியா? இப்ப நீ இந்த பக்கத்துல குளம் இருக்கு. ஆமா பக்கத்துல தான் இருக்கு. குளத்தாங்கர ஓரமா நடந்து போறேன்னு வையே. நான் போக மாட்டேன் ஐயா குளத்தாங்கர ஓரத்துக்கு. ஏமா? குளிர்ந்த காத்தடிக்கு இருட்டுக்குள்ள பயமா இருக்கு. இருட்டுக்குள்ள போச்சல. ஆமா பகல்ல போகும்போதே குளத்தாங்கர ஓரமா நடந்து போறேன்னு வை. ஆமா அப்படி நடந்து போகும்போது என்ன ஆகும்? என்னது? ஒரு பாம்பு உனக்கு எதிர்த்தால போகுது. அந்த பாம்பு பொந்துக்குள்ள போகுதுன்னு வை. பாம்புனா பொந்துக்குள்ள தான் போகும், வேற எங்க போவோம்? நீ அதை போய் பிடிக்க போறன்னா ஆமா பாம்பு வாழை பிடிச்சு, பாம்பு தலை உள்ள இருக்கும். ஆனா ஆமா நீ வாழை பிடிச்சு இழுத்து பாரு. இழுத்து பார்த்தா தலையே அந்தாலும் சரி, பாம்பு பொந்த விட்டு வெளியே வராது. பாம்பு பிடிய விடாது. அதே தலைய பிடிச்சி தூக்கு, மலமலன்னு வெளியே வந்துரும். மலமலன்னு வெளியே வந்துரும். அப்போ வாழை பிடிக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். ஆமா ஆகையினால் அதான் சொல்லுவாங்க. என்னையா? வால் பக்கமாக அசுரர்களும் தலை பக்கமாக தேவர்களும் நின்று கொண்டு அப்படியே ரெண்டு பேரும் அமிர்தம் கடைகிறார்கள். அப்படி அமிர்தம் கடையும் போது அந்த தேவா அமிர்தத்துல என்ன வந்த பிறகு என்னையா பிறகு முதலாவது அமிர்தமாதி மூதேவியா தான் பிறந்தார். இரண்டாவது அமிர்தமாதி ஸ்ரீதேவியா தான் பிறந்தார். மூன்றாவது அமிர்தத்திலே அமிர்த கலசம் வந்து பிறந்திடுமா. முதலாவது அமிர்தம் கடையும் போது மூத்தக்கா மூதேவி வந்து பிறந்தா. அடேங்கப்பா, அவதான் என் கூட சேர்ந்தவா. உன் கூட சேர்ந்தவளா? ஓர வஞ்சகமே இல்லாதவா. யாருக்கு? உனக்கு ஐயா? ஆமா உனக்கு ஐயா நிறைய ஓர வஞ்சகம் இருக்கு. அது எனக்கு ஒரு ஓர வஞ்சகமும் கிடையாது. அது சரி, இல்லாம இருந்தா சந்தோஷம். ஆனா ஆமா அவதான் ஏழன்னும் பார்க்க மாட்டா, பணக்காரன்னும் பார்க்க மாட்டா, பணக்காரங்கன்னும் பார்க்க மாட்டா, இருக்கவங்கன்னும் பார்க்க மாட்டா, இல்லாதவங்கன்னும் பார்க்க மாட்டா, பெரியவங்கன்னும் பார்க்க மாட்டா, சின்னவங்கன்னும் பார்க்க மாட்டா. எல்லார்கிட்டையும் 3.25 நாளைக்கு போய் இறங்கிட்டு வந்துருவா. துண்டு வேண்டாம், துணியும் வேண்டாம், சாஞ்ச பக்கம் தான். ஆமா ஆனா அதான் சொல்லுவாங்க. என்னையா? சாப்பாடு இல்லாம 8 நாள் இருந்துறலாம். குடிக்க தண்ணி இல்லாம 3 நாள் இருந்துறலாம். ஆனா ஒரு நாள் தூக்கம் இல்லாம இருந்து பாரு. ஆமா மறுநாள் பார்த்தா அவன் யாரடா அடிக்கலாம்னு தான் அலைவான். யார கொல்லலான்னு அந்த அளவுக்கு கோபம் வரும். தூக்கம் அவ்வளவு கோபத்தை உண்டாக்கி மனுஷனை பைத்தியக்காரனா ஆக்கிரும். ஆகையினால் ஆமா அதே மூதேவியாகப்பட்டவள் என் ஆண்டவனாதி கரை கண்ட சிவபெருமான் முதுகு பின்புறமாக மறைந்து கொண்டார். இரண்டாவது அமிர்தம் கடையும் போது சிரிச்ச முகத்தோடு சின்னக்கா ஸ்ரீதேவி வந்து பிறந்தாள். அவதான் ஓர வஞ்சகம் உள்ளவா, நிறைய உள்ளவா. ஏமா ஓர வஞ்சகம் உள்ளவா? இரும்பு பெட்டி எங்க இருக்கோ அங்கதான் தேடி போய் ஓடி போய் உட்காருவா. ஆமா, இரும்பு பெட்டி இருக்கு இடமா பார்த்து உட்கார்ந்துடுவா. அவ உட்கார்ந்தாலும் இல்லையா, நாம அங்கதான் கொண்டு போய் வைப்போம். எதுக்கு பத்திரப்படுத்துதான். ஆமா, இன்னைக்கு ஆமா இந்த பிள்ளை குளத்துல ஆமா எங்க ஐயா சுடல கோயில்ல இன்னைக்கு யாருகிட்ட இருப்பா? இன்னைக்கு யாருகிட்டன்னா கோயில் தர்மகர்த்தா கையில இருப்பா. அப்படியா? ஆமா, கோயில் தர்மகர்த்தா கையிலயா இருப்பா? ஆமா, அவர் தான் வரிய பூரா வாங்கி உள்ள அமுக்கி வச்சிருப்பாரு. ஆமா, அமுக்கி வச்சிருக்காங்க, பத்திரமா வச்சிருப்பாங்க. ஆமா, பத்திரமா அமுக்கி வச்சிருப்பாங்க. புதன்கிழமை போகும்போது உனக்கு கொடுக்கணும், செட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும், மேலக்காரங்களுக்கு கொடுக்கணும், மகடக்காரங்களுக்கு கொடுக்கணும். மேலக்காரங்களா? ஆமா, மேளம்லாம் கிடையாதுமா. மேளம் கிடையாதா? வில்லும் மகடமும் தான். அது சரிதான். ஆமா, சும்மா லேஸ்பட்ட ஆளு நினைச்சியா இவர? கிடையாது, நான் அப்படி நினைச்சேன்னு உன்ட சொல்லல. நாளைக்கு ராத்திரி பாரு கூட்டத்தை. ஆமா, அடே அப்பா, 21 இலையில 21 சொட்டு ரத்தம் கொடுக்கணும். மகடமும் லேஸ்பட்ட மகடம் வரல. யாரையா? ரயில்வே தங்கசாமின்னா கந்தசாமியா? தங்கசாமியா அப்படின்னா ஆமா, பேர் வாங்கின மகடம். எனக்கு தெரியாத. அதானே? ஆமா, அது இப்படித்தானே சொல்லக்கூடாது. ஆமா, இந்த புத்தி தானே இருக்க கூடாது. எனக்கு உண்மையிலே அவங்கள தெரியாது. ஆகையினால் ஆமா, உனக்கு சாப்பிட தெரியுதே பெரிய விஷயம். அது தெரியும். ஆகையினால் நல்ல அவியல் பொரியல்னு சாப்பிட்டேன். அதானே? ஆமா, நாளைக்கு வருவார் பாரு. சரி, நாளைக்கு பாத்துக்கிட்டேன். ஆமா, அவர் கால் தூசிக்கு வருமா அவங்கிட்ட? நீ நிக்க முடியுமா அவர்கிட்ட? ஐயா, அவர்கிட்ட போய் நிக்க போறேன். ஆனால் ஆமா,
இரண்டாவது அமிர்தம் கடையும் போது என்னையா நல்ல மனுஷனுக்கு அழகு என்னன்னா, ஆமா, ஒரு பெரிய ஆட்களை தெரியலனாலும் தெரியும்னு சொல்லி பழகணும். சரி, எனக்கு தெரியும்யா. ஆகையினால் எனக்கு தெரியும். சபநாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல, சரி தெரியும். பார்த்தார். ஆமா, இரண்டாவது அமிர்தத்துல அந்த சீதேவியால் வந்து பிறந்தார். ஆனா அந்த சீதேவியாகப்பட்டவள் என் தூணிலையும் இருப்பான், துரும்பலையும் இருப்பான், தூதோள நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டாள். மூன்றாவது அமிர்தம் கடையும் போது அழகான தேவாமிர்த கலசம் பிறந்தது. அது யாருக்கு கிடைத்தது? தேவர்களுக்கு கிடைத்தது, அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆமா, பார்த்தார்கள் தேவர்கள். இவன் வச்சுக்கிட்டா. ஆமா, பொருள் கிடைத்த உடனே தேவர்கள் வைத்துக்கொண்டு அசுரர்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். சும்மா இருப்பானா? சொல்லலாமா? அப்படி இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துதானே அமிர்தம் கடைஞ்சிருக்கான். ஆமா, அதுக்கப்புறம் இல்லன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. ஆமா, நம்ம 6 பேரும் சேர்ந்து வில்லடிக்கும். புதன்கிழமை போகும்போது ஆமா, ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் செலவுக்கு மட்டும் கொடுத்து அனுப்பணும்னா நீ ஒத்துக்கிடுவியா? ஆமா, நாங்க சாப்பாடுக்கு தானே வில்லடிக்க வந்திருக்கோம், கண்டிப்பா ஒத்துக்கிடுவோம். அப்படியா? 100 ரூபாய் போதும் எங்களுக்கு. அவனை சொல்லிடுறது. ஆகையினால் ஆமா அப்படின்னு சொன்னா, ஆமா, அதான் சொல்லுவாங்க. ஆமா, சேர்ந்து அமிர்தம் கடைஞ்சது 2 பேரு. அப்ப அது எல்லாம் ஏன் தலையில தானே வந்து விடியும். ஆமா, அமிர்தம் கடைஞ்சது 2 பேரு. அப்ப சரிக்கு சமமா பங்கிட்டு சாப்பிடுறது தானே நியாயம். ஆகையினாலே அங்க தேவர்களும் அசுரர்களும் பொருளை பார்த்த உடனே பேராசை ஆசைப்படலாம். ஆமா, பேராசைப்படலாமா? இவன் எனக்குங்க, அவன் எனக்குங்க. 2 பேரும் சண்டை போடுகிறார்கள். எப்படி சண்டை நடக்கு? எப்படி சண்டை நடக்கு? எனக்கு நல்ல உனக்கு என்று உகந்த சண்டை போடுறாரே. எனக்கு நல்ல உனக்கு என்று உகந்த சண்டை போடுறாரே. தேவர்களும் போடும் சண்டையே தெய்வலோகம் எல்லாம் நடுநாடுங்க. அசுரர்களும் போடும் சண்டையே அலருதம்மா கைலாசோ இருபேர்களும் போடும் சண்டையே போடும் சண்டையே அடங்கல் வந்து எப்படி சண்டை நடக்கு? எப்படி சண்டை நடக்கு? இவன் எனக்கு நிலைக்கா, அவன் எனக்கு அங்க இழுக்கா. ஆமா, தேவர்கள் எனக்கு என்றும் அசுரர்கள் எனக்கு என்றும் 2 பேரும் சண்டை போடுதாங்க. அதான் சொல்லுவாங்க, என்னையா ஆசை பெருசா வல்ல நாட்டு மழை பெருசா? ஆசை பெருசா வல்ல நாட்டு மழை பெருசான்னு என்கிட்ட கேட்டா நான் ஆசைதான் பெருசுன்னு சொல்லுவேன். உன்கிட்ட இல்ல. ஆமா, யார்கிட்ட கேட்டாலும் ஆசைதான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆசைதான் பெருசு. அந்த வல்ல நாட்டு மலையவே நம்ம சொந்தத்துல வாங்கினா எப்படியாவது நம்ம பேருக்கு பட்டா முடிச்சிடணும். அப்படி முடிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஆசை கொடுக்கும் மனசுல. ஆமா, அப்போ ஆசைதான் என்னைக்கும் பெருசு. என்னைக்குமே ஆசைதான் பெருசு. ஆகையினால் ஆமா, பார்த்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் 2 பேரும் நின்று சண்டை போடுதாங்க. இதை யார் அறிந்தார்? பால்கடலிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் நாராயணன் அறிந்து பாவிகளா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அமிர்தம் கடைஞ்சீங்க. 2 பேரும் அமிர்தம் கடைய தட்டி சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து தானே கடைஞ்சிட்டு. ஆமா, இப்ப பார்த்தா என்ன, நீ எனக்குங்க, அவன் உனக்கு, அவனுக்குங்க. அவன் இந்த பக்கம் இழுக்கா, நீ அந்த பக்கம் இழுக்க. இந்த சண்டையை நாம முத்த விடக்கூடாது. சண்டைகள் வந்தால் மண்டைகள் உடைந்தால் செட்டுக்கார அண்ணாச்சி போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ரத்தங்கள் பீச்சிக்கிட்டு அடிக்கும். ஆமா, அதுலயே நில்லு. நீங்க பார்க்க அழகா அம்சமா அமைப்பா இருக்குல்ல ஐயா.
நான் எந்த ஊர்லயும் இப்படி நான் பார்க்கலல்ல. அதுக்கு தான் ராவினை தேடி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதுக்காக எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதானே. ஆமா. அப்ப சந்தோஷமா இருக்காமனே. ஆமா. அவன் மைக்ல கொஞ்சம் லேசா கரண்ட் மட்டும் போட்டு விடுங்க. கரண்டையா? ஆமா. அப்பலாம் எங்க அண்ணன் போட மாட்டாங்க. வருது. ஆகையினால் நீ நாக்க கொண்டு வை. தேவர்கள் எனக்கு என்றோ எனக்கு என்றோ சண்டைகள் வந்தால் மண்டைகள் உடையும், மண்டைகள் உடைந்தால் ரத்தங்கள் வரும், ரத்தங்கள் வரும். ரத்தங்கள் வந்தா ஆமா எங்க போகலாம்? கச்சேரிக்கு போலாம். அந்த அளவுக்கு இந்த சண்டையை நாம விடக்கூடாது என்று சொல்லி என் தூணிலையும் இருப்பான், துரும்பிலையும் இருப்பான், தூதோள நாராயண பால் கடலிலே பள்ளி கொண்ட எங்கள் ஐயா பச்சம்மாள் ரகுராமல், இந்த பச்சம்மாள் ரகுராமன் இந்த சண்டையை நம்ம தான் போய் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று. ஆமா. பால்கடலை விட்டெழுந்தால் பால்கடலை விட்டு எந்திரிச்சிருக்காரு. ஐயா எதுக்கு இத்தனை சேரு? உட்காரதுக்கு தான் எது கொண்டு போவாங்க. அது சரிதான். ஆனால் ஆமா பால்கடலை விட்டெழுந்து நம்ம இப்படியே போனா அந்த சண்டையை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஆமா இப்படி போனா நம்மளை பார்த்து சண்டை பயந்து ஓடுவாங்களே தவிர சண்டை நிக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு அங்கனாங்குளத்து பஸ் ஸ்டாண்ட்ல ஆமா 2 பேருக்குள்ள சண்டை நடக்கு. சண்டை போடுற இடத்துல இந்த மாதிரி ஆடவர்கள் போய் ஆமா அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன பதில் வரும்? அங்க இருந்து என்ன பதில் வரும்? என்ன வரும்? என்ன எந்த ஊர்ல உனக்கு ஒழுங்கா வந்தியா, வில்ல படிச்சியா, ரூபாய் வாங்கினியா, வீட்டை பார்த்து போனியான்னு இருக்கணும். போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நாங்க மாம மச்சான் அடிச்சுக்கிடுவோம், கூடிக்கிடுவோம். எங்களுக்குள்ள நீ என்னல வந்து விளக்கு தீத்து விடுவது? ஆமா ஒழுங்கா பயிர் இல்லட்ட நீ 5-6 வாங்கிட்டு போயிருவ அப்படின்னு சொல்லி ஆமா 2 பேரும் சேர்ந்து ஏங்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அதே சண்டை போடுற இடத்துல நம்ம சாயண்டுக்கார அம்மா மாதிரி நல்ல 32 லட்சணம் பொருந்திய ஒரு பெண்ணு. ஆமா நல்ல சிங்குச்சான் ரோஸ் கலர் சிங்குச்சான். ஆமா அப்படின்னு உட்கார்ந்திருக்கா பாத்தியா? அப்படி அழகான ஒரு பெண் போய் அதுவும் சாயண்டுக்கார அம்மா மாதிரி இருக்க கூடாது. 32 லட்சணம் பொருந்தின பொண்ணா இருக்கணும். அதுவும் 16 வயசு பொண்ணா இருக்கணும். 16 வயசு என்னைக்கும் 16 எல்லாரும் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அது எங்க உலகத்துக்கு தெரியுது? தெரியாதுல்ல. எங்க எடுத்தாலும் 16 19 தானே தேடுறாங்க. ஆமா பெண்ணாக வடிவமெடுத்து சண்டை போடாதீங்க. ஆமா அப்படின்னு சொன்னா மறந்து போச்சோ? வாங்கின அருவா சக்குன்னு நிக்கும். எதற்காக? பெண் இல்ல, பெண்ணாகப்பட்டவள் அல்லவா? பெண்ணுன்னா பேயும் பிடிக்கும், பித்தும் பிடிக்கும், கல்லும் சமக்க வைக்கும். என்ன செய்ய? நீ எத்தனை பேரை சமக்க வச்சியோ? யாரு? நானா? ஆனால் நானா ஐயா? ஆமா. என்னைய பார்த்தா அப்படியா தெரியுது? பார்த்தார் எம்பெருமாள். நம்ம இப்படியே போனா இந்த சண்டையை தடுத்து நிறுத்த முடியாது என்று அலைகடலில் ஜெயனம் செய்யும் அச்சுதன் நாராயண 16 வயது பெண்ணாக வடிவமெடுத்தார். எடுத்து மண்ணுக்கு போட்டு பாரு. ஆமா மண்ணுக்கு பூசிப்பாரு. பெண்ணுக்கு போட்டு பாரு. அது என்னம்மா? என்னையா? மண்ணுக்கு பூசி பாருனா என்ன, பெண்ணுக்கு போட்டு பாருனா என்ன? மண்ணுக்கு பூசி பாருன்னு சொன்னா ஒரு வீட்டை கட்டினா மட்டும் போதாது. அந்த வீட்டுக்கு கலர் கலரா கதவுக்கு, ஜன்னலுக்கு, செவுத்துக்குன்னு தனித்தனியா பெயிண்ட் அடிச்சாதான் பார்க்க அழகா இருக்கும். பார்க்க பள்ளி ஈச்சுன்னு இருக்கும். அதுதான் மண்ணுக்கு பூசிப்பாரு. அப்ப பெண்ணுக்கு போட்டு பாருனா என்ன? பெண்ணுக்கு போட்டு பாருன்னு சொன்னா இயற்கை அழகுன்னு இருந்தாலும் செயற்கை அழகு கொஞ்சம் சேர்க்கணும். அது என்ன இயற்கை அழகுனா என்ன, செயற்கை அழகுனா என்ன? இயற்கை அழகுன்னு சொன்னா கடவுள் நாங்க அதாவது அவ பிறக்கும் போதே அவளுக்கு கொடுக்கிற அழகுதான் இயற்கை அழகு. செயற்கை அழகுன்னு சொன்னா நம்ம சாயண்டுக்காரமா போட்டிருக்க மாதிரி காத்துக்கு ஒரு சிமிக்கி, கழுத்துக்கு நெக்லேஸ், இடுப்புக்கு ஒட்டியானம். நம்ம ஒட்டியானத்தங்க அவன் நெல்லையப்பர் கோயில்ல கலத்தி வச்சுட்டு வந்திருக்கான். இல்லையா போட்டிருப்பாயா கலத்தி வச்சுட்டு அந்த மேடைக்கு. அதான் நெல்லையப்பர் கோயில்ல கலத்தி வச்சிருக்காமா. நெல்லையப்பர் கோயில்ல கலத்தி வச்சிருக்காங்க. என் சைஸ்க்கு தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஏற்கனவே வடம் வர அந்த போச்சுனாங்களா? ஆமா அதான் அவசரத்துக்கு ஆவம்னு கொடுத்து வச்சிருக்காளா? நெல்லையப்பர் கோயில்ல தான் கிடக்கு. தேர் பக்கத்துல போய் பாரு. காலுக்கு ஒரு கொலுசு, யானை கட்டி போடுற சங்கிலி இருக்குல்ல. ஆமா காலுக்கு ஒரு கொலுசு, கைக்கு வளையல், கைக்கு கண்ணாடி வளையல், விரல்களுக்கு மோதிரம். இத்தனையும் போட்டாதான் ஆமா பெண்கள் பார்க்க பள்ளி ஈச்சுன்னு இருப்பாங்க. இப்படி நீட்டுதா பாரு. ஆமா ஆமா எங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த கையில என்னது போட்டிருக்கீங்க நீங்க? இது சும்மா மேடைக்கு ஷோக்கு போட்டிருக்குது. ஷோக்கு போட்டிருக்கீங்களா? ஆமா. ஆமா மோதிரம்லாம் போட்டிருக்கீங்க. ஆமா மோதிரம். ஆமா துட்டு வரும்னு சொன்னாங்க. ஆமா வர்றதும் தெரிய மாட்டேங்குது, போறதும் தெரிய மாட்டேங்குது. கடன் வாங்கி வச்சா போவத்தான் செய்யும். அது வாங்கி அக்கவுண்ட்ல போட்டு வைக்கணும். ஆகையினால்
சொன்னால் ஆமா 16 வயது பெண்ணாக வடிவங்கொண்டு பெருமாள் நாராயணன் சில நகைகளை அணிந்து வருகின்றார். அவர் எப்படி அணிந்து வருகின்றார்? பாடகன் தண்டை கொள்ளை ஈடு உண்டு முக புதுசு. இந்த ஊருக்கு நாம புதுசு. ஈடு உண்டு முக புதுசு. இந்த ஊருக்கு நாம புதுசு. அது என்னம்மா? என்னையா? நான் ஈடு உண்டு மோ புதுசுங்க. ஆமா. நீ இந்த ஊருக்கு நாம புதுசுங்க. என்ன இந்த பிள்ளை குலத்துக்கு இந்த இளைய கலைஞர் ராமர் முருகேசன் வில்லிசே குழுவினர்கள் 7-8 பேர்களும் புதுசு. அது என்ன 8-7 தான வந்திருக்கோம். 8 பேர் கேமரா ஒண்ணு வந்திருக்கல. அப்படி இல்ல அம்மா வயித்துக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல. வயித்துக்குள்ளயா? 7 மாசம். அதானே ஆடி காமிச்சா பத்தியா? அதான் 8 பேர். ஆமா. உனக்கே 7 மாசம்னா. ஆமா. ஆனால் எனக்கு 9 மாசம். அதானே. நீ அந்த சைடு இந்த சைடு பாரு பாக்கவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னமா? அப்பனக்காரியா கூட்டி வந்து வில்லடிக்கான அந்த சண்டால பையன் நினைப்பாங்க. பத்திரமா தங்க ஒட்டியானமா. தங்க ஒட்டியானமா. அவளை பார்க்க 10,000 கண் வேணுமா. அவளை பார்க்க 10,000 கண் வேணுமா. எமா வேணுமா. தங்க ஒட்டியானமா. ஒட்டியானமா. பார்க்க 10,000 கண் வேணுமா. மனம் வரவசம் கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட. பார்ப்பவர் மனம் வரவசம் முறை கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட. பார்ப்பவர் மனம் வரவசம் முறை கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட. பார்ப்பவர் மனம் வரவசம் முறை கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட. காசினியோர் ஆமா சொல்லு. காசினியோர் புகழும் பட்டு சேலையா. பட்டு சேலையா. இருகரையிலும் தங்க சருக வேலையா. அந்த சேலையில இருகரையிலும் தங்க சருக வேலையா. அங்க வேலையாடு புகழும் பட்டு சேலையா. பட்டு சேலையா. தாமரை இதழ் பூ பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட. தாமரை இதழ் பூ பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட. தாமரை இதழ்